உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என கூறி பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதே கம்மன்பில வெளியிட்டு புத்தக வெளியீட்டு நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமையினால் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளக பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சிலருடன் சஜித் பிரேமதாச இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் சஜித் பிரேமதாச இதில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் இது ஏஐ படைப்பாக இருக்கலாம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறினார். பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தானு அவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டார். இருப்பினும் சஜித் பிரேமதாச அதில் பங்கேற்றமையை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பின்னர் ஏற்றுக்கொண்டார். பிரதான எதிர்க்கட்சியை இத்தகைய நிலைமைக்கு தள்ளிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்திற்கு இன்று வந்து அது குறித்து எதுவும் கூறாமல் நீதி கோரினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சபை ஒத்திவைப்பு வழி பிரேரணையை கொண்டு வந்து உரையாற்றினார். உண்மை என்ன? உண்மையில் என்ன நடந்தது? இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் யார் இருந்தார்கள்? இந்த பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியாக செயற்பட்டவர் யார்? அந்த சூத்திரதாரி தற்போது எங்கே? ஐபி முகவரியின் மூலம் சஹரானோடு அதிக முறை பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இணைப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது யாருடைய ஐபி முகவரி? அது யாருடைய தொலைபேசி? இது புலனாய்வு துறையைச் சேர்ந்தவர் என்று சிலர் கூறுகின்றனர். உண்மையை அறிய விரும்புகின்றோம். பல்வேறு புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்கள் இதனை விசாரிக்க கூடாது. இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த விடயமாகும். இந்த கதைகள் உண்மையா இல்லையா என்பதை நாம் அறிய விரும்புகின்றோம். பழிவாங்கும் நோக்கத்துக்காக அல்ல, வெளிப்படைத்தன்மையோடு அரசியல் மயமாக்காமல் நாம் அதை கண்டறிய வேண்டும். கட்சித் தலைவர் இந்த ஒத்துழைப்பு விவாதத்தை இன்று 13வது முறையாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்துள்ளார். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. அவர் சூத்திரதாரியை பற்றி கேட்பதை நான் பார்த்தேன். உண்மையை வெளிப்படுத்துமாறு அவர் கூறுகின்றார். சூத்திரதாரியை தேடி அவர் அங்கே அமர்ந்திருப்பதையும் நாங்கள் அன்று பார்த்தோம். அவர் கண்டுபிடிக்கப்பட்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஒரு புறம் கம்மம்பிளின் புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு செல்கின்றார், மறுபுறம் இங்கே வந்து விவாதத்தை கோருகின்றார். 7 ஆண்டுகள் முடிந்த நிலையில் நாங்களே மக்களுக்காக முன்னிற்பதாக கூறுகின்றார்கள். அது உண்மையல்ல. மக்களை தவறாக வழிநடாத்துகின்றார்கள். ஆனால் மக்கள் முட்டாள்கள் அல்ல. தற்போது முறையான விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. மக்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கின்றது. அதன்படி சஜித் பிரேமதாசின் விவாதத்தை பயன்படுத்திக் கொண்டார் நினைக்கின்றேன். அவர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றார். அதன் பிறகு எழக்கூடிய அரசியல் குழப்பத்தை தவிர்க்கும் ஒரு முயற்சியாகவே இங்கு விளக்கம் வழங்குவதாக நினைக்கின்றேன். அதன் பின்னர் எழக்கூடிய அரசியல் குழப்பத்தை தவிர்க்கும் ஒரு முயற்சியாகவே இங்கு விளக்கம் வழங்குவதாக நினைக்கின்றேன். இன்று நடந்திருப்பது அவர்கள் கொலையாளிகளோடு உள்ளனர். அந்த பெரும் கொலையாளிகளோடு சஜித் பிரேமதாஸ் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அவர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த சபையில் எத்தனை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஷானியை தாக்கினார்கள், எத்தனை எஸ்ஜேபி உறுப்பினர்கள் ரவி செனவிரத்னவை தாக்கினார்கள். கொலைக்காரர்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவர் எங்கே இருக்க வேண்டும்? அந்த பெரும் குற்றம் நடந்தபோது அவர் அரசாங்கத்தின் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தார். 3வது அல்லது 4வது தலைவராக இருந்தார். இன்று அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். அப்படியானால் குற்றத்தை தடுக்க அமைக்கும் அவர் குற்றவாளிதான். குற்றம் நடந்த பிறகு விசாரணை நடத்தாமலும் குற்றவாளியை கைது செய்யாமல் இருந்த ஒருவர் அரசியல் ரீதியாக ஒரு குற்றவாளி. அவர் அரசியல் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாத ஒருவர். அவர் எங்கு சென்றார்? யார் இந்த கம்மம்பில? கம்மம்பில என்பவர் குற்றவாளிகள் முகாமின் முக்கியமான ஒருவர். அதனை கம்மம்பில மறைப்பதில்லை. அதில் கம்மம்பில ஒரு நேர்மையான மனிதர். அத்துடன் கம்மம்பில பிள்ளையானுக்காக வழக்கில் ஆஜராகின்றார். ராஜபக்ச விரும்பும் எதற்கும் கம்மம்பில துணை நிற்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது சஜித் பிரேமதாச கம்மம்பிலவின் புத்தகத்தை பார்க்க சென்றார். அது என்ன செய்தியை தருகின்றது? சமூக எதிர்ப்பு இல்லை என்றால் அது என்ன செய்தியை தந்திருக்கும்? கம்மம்பில கூறுவது சரி என்பதனையே தந்திருக்கும். சஜித் பிரேமதாசவின் செயல்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி இன்று நியாயப்படுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் அங்கு சென்றார். அவர் அங்கு சென்றதில் என்ன பிரச்சனை உள்ளது? அங்கு சென்றதில் என்ன பிரச்சனை? நீங்கள் பிரதான சூத்திரதாரியை தேடுங்கள். நீங்கள் பிரதான சூத்திரதாரியை தேடித்தாருங்கள். சஹ்ரானை பிரதான சூத்திரதாரியாக எதிர்பார்க்க வேண்டாம்.